ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து எங்கள் குலதெய்வம் கோயில் திருவிழா. ஸோ அதுக்காக கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்காக காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விலாக் எடுத்திருக்கேன். குட்டி விலாக் தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா? அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பாருங்கள். இவர் தான் எங்கள் குலதெய்வம் மதுரை வீரன் சாமி. தீவார்த்தனை காட்டுறாங்க. நாங்கள் போகும்போது கரெக்டாக படைச்சிட்டு இருந்தாங்க. இதான் வந்து ஜோடிப்புன்றது. இது எவ்வளோன்னா 45,000ங்க இது ஜோடிக்கிறதுக்கு. ஒவ்வொரு உபயக்காரங்களும் ஒவ்வொரு நாளைக்கும் ஜோடிப்பாங்க. மொத்தம் 10 நாள் திருவிழா நடக்கும். 10 நாளுமே இதே மாதிரி சாமியை ஜோடித்து கொண்டு வந்து முன்னாடி வச்சுருவாங்க. வச்சுட்டு முன்னாடி பாட்டு கச்சேரி அந்த மாதிரிலாம் நடக்கும், பார்ப்பாங்க அவங்களும். இவர் தான் அவருடைய வாகனம். இவங்க தான் வந்து மதுரை வீரன் கோவில் கட்டி கொடுத்தவங்க எங்களுக்கு. குணாப்பில் உள்ளார போயிட்டு சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். அந்த வேஷம் போடுவாங்கள்ல, விநாயகர் எல்லாம் தூக்கி மூஞ்சில் வச்சுட்டு எல்லோரும் பார்த்து ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துகிட்டு செம்மையாக டான்ஸ் ஆகிட்டு ஜாலியாக இருந்தாங்க. கோவிலுக்குள்ளார இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. குணாப்பிள்ளைக்கு அப்படியே பொருத்தமாக இருந்தது அந்த விநாயகர் ஃபேஸு. அவன் விநாயகர் மாதிரியே கொஞ்சம் குண்டாக இருப்பான். அதை முகத்தில் போட்டதும் விநாயகர் மாதிரியே இருந்தாங்க. கையாட்டிட்டு தலையாட்டிட்டு நம்ம சினுக்கம்மாவும் போய் கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க. சவுண்டு ஏன் கேட்கலன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டு கச்சேரி ஓடிக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்கள்லாம் ஒரே வைப்பு டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. வெளிலேயும் ஒரே டான்ஸு தான். அதனால் என்னால் சவுண்டு ஃபுல்லாக வைக்க முடியல. அதனால் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். தேனு, அபி, அனுப்பிரியா தான் டான்ஸ் ஆடுது. சினுக்கு எல்லாருமே நம்ம பிள்ளைங்க தான். குணா பிள்ளைக்கு நல்லா அருமையாகவே இருந்துச்சு. அடுத்தது கதிரை நானே கூப்பிட்டு தம்பி கூட நில்றான்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுக்க சொன்னேன். வந்து நின்னான். சாமி கும்பிட்றதுக்காக எல்லோரும் உள்ளார கும்பலாக வராங்க. நம்ம சித்தார்த்து குட்டிக்கு வந்து பிறந்த நாள். வேட்டி சட்டை கட்டிக்கிட்டு கலக்கிறாரு அவர். மதுரை வீரன் ரெடி ஆகிட்டார் வர்றதுக்காக. மதுரை வீரன் சாங் ஓடிக்கிட்டு இருக்கு, அவர் கிளம்பிட்டார். நான் கொஞ்சம் தான் எடுத்தேன், ஃபுல்லாக ஆடுறது அவர் எடுக்கலை. அப்புறம் பிரியாணி, சுண்டல், பொங்கல்லாம் போட்டாங்க. அதெல்லாம் வாங்கி தம்பி, தங்கச்சி, பிரித்திகா குட்டி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் குணாப்புள்ள கட் அவுட் அடித்து வச்சுருந்தான், அதை போய் பார்த்தேன். அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, பார்த்தது போதும் கிளம்புங்க அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அது கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதான் எங்கள் ஊரோடைய பாய்ஸ் எல்லாருமே. எப்படி இருக்காங்க எல்லோரும் பார்த்து சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. கதிர்குட்டி வந்து இந்த லாஸ்ட்டில் இருப்பான், வந்துட்டான். ப்ளூ கலர் ஷர்ட்டு, அதான் கதிர், என்னோட பெரிய பிள்ளை. நல்லா இருக்கானா? அதுக்கப்புறம் வந்து கோவிலை பாருங்கள், மெயின் ரோட்டில் தான் இருக்குது கோவில். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே செம்மையாக. 10 நாள் திருவிழா நடக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.